சத்தம் போடாரு. சரக்கு அடக்கி பேசணும். சரக்கு இல்ல கத்துக்குட்டினா நீ கிளட்டு குத்தியா? நான் அப்படிதான் கேட்பேன். முட்டாள் முட்டாள் அறிவுட்ட முட்டாள் பாருங்க. சார் கிளட்டு குத்தியா நீ? என்னது என்ன யாரு கேட்க முடியும்? என்ன சார் நாகரிகற்ற பேச்சு? இதுதான் தீவிர முட்டாள் அறிவுட்ட முட்டாள். எல்லாமே நாகரிகற்ற பேச்சு. தனிப்பட்ட தாக்குதல் சார். கிளட்டா நீ அரசியல்ல கத்துக்குட்டியா நீங்க? மக்கள் தான டிசைட் பண்ணுவாங்க. இருங்க. அதனால சொல்லிட்டு இருக்கவங்க நீங்க அவர் கூச்சல் போடுறாருனாலே அவர் பக்கம் உண்மை இல்லங்கிறதுக்காக கூச்சல் போடுறாங்க. மறுபடியும் கத்திட்டே இருக்காரு பாருங்க. அவர் நேரத்தை நீங்க அளவுக்கு அதிகமா கொடுத்த முன்னாடி கூச்சல் போடுறாரு. மறுபடியும் பதில் வார்த்தை சொல்றாரு. கூச்சல் போட்டுட்டே இருப்பாரு. அவரை பொறுத்தவரை அவர் சரக்கு இல்ல. சத்தம் போடாரு. சரக்கு அடக்கி பேசணும். சரக்கு இல்ல கத்துக்குட்டினா நீ கிளட்டு குத்தியா? நான் அப்படிதான் கேட்பேன். முட்டாள் முட்டாள் அறிவுட்ட சார் முட்டாள். பாருங்க. சார் கிளட்டு குத்தியா நீ? என்னது என்ன யாரு கேட்க முடியும்? என்ன சார் நாகரிகற்ற பேச்சு? இதுதான் தீவிர அறிவுட்ட முட்டாள். எல்லாமே நாகரிகற்ற பேச்சு. தனிப்பட்ட தாக்குதல் சார். கிளட்டா நீ கிளட்டு சார் வாட் இஸ் திஸ்? என்னது இது? கத்துக்குட்டி சொல்லும்போது நீங்க ஏன் சார் கண்டிக்கல? யார் சார் கண்டிக்கல? நீங்க அறிவுட்ட முட்டாள். பாருங்க எப்படி பேசுறாரு? நான்சென்ஸ். உனக்கு என்ன தெரியும்? ராஜகம்பீரன் சார் 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 என்னது ராஜகம்பீரன் பேசுறான். சார் இது டெக்கோரம் மெயின்டைன் பண்ணு சார். இண்டிவிஜுவலா நம்ம தாக்குறது என்ன நியாயம் இருக்கு? சபை நாகரிகம் தெரியாதவனா இருக்கான். ஆமா ஆமா இதுதாங்க அணில் கூட்டம், தற்குறி கூட்டம், தருதல கூட்டம் நாங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். தற்குறிகள் வந்து நீங்க கண்டிக்கணும். தற்குறிகளுடைய கூட்டம் தான் இந்த மாதிரி ஆளுங்க ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் ஏ நேரத்துல எங்க பேசுறாரு? நீங்க கண்டிச்சறாங்க. நீங்க பேச கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனா அதுக்காக வந்து பேசுறாரு அவரே. தவறான வார்த்தைகள் வேண்டாம். அவர் ஏன் பேசுறாரு அவரே? ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்கள் மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கு. மக்கள் வந்து அவர் வாக்களிக்கிறாங்க. நீங்க இருங்க, சம்பந்தம்லாம் பேசாதீங்க. தன்னுடைய தொகுதிக்கே போகாத ஆளுங்க 230 மக்கள் தான் சார் டிசைட் பண்ண போறாங்க. சினிமா ஷூட்டிங் போன ஆளுங்க மக்கள் டிசைட் பண்ண போறாங்க சார். மக்கள் தான் சரியா ராய் வெளியில வந்து கணிப்புல ஏங்க பேசுறாங்க. அவங்க எதுவுமே ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு டிக்கெட் கூட தாவேகா வெல்லாதுங்க. நான் சவால் விடுறேன். ஒரு தொகுதியில் கூட தாவேகா வெல்லாது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது திமுக அண்ணா திமுக என்கிற இருதுருவ அரசியல் மட்டும்தான். ஒரு சீட்ல கூட வெல்லாதுன்னாங்க. அவரே வந்து இந்த கருத்து கணிப்பு எல்லாரும் சொல்லிட்டாரு. அதுக்கு நான் வந்து ஒரு கிளாப் தட்டிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இந்த கூட்டம் தற்குறி கூட்டம், தருதல கூட்டம், முட்டாள் கூட்டம், ஓட்டே மக்கள் போட மாட்டான். மரியாதை தெரியாத உலகார கூட்டம். இது உங்களுக்கு நல்லதா இருக்கா? சரியா இருக்கா? நீங்கள் இந்த இது போன்று பேசுவது சரியானதாக இருக்கிறது? உங்களுக்கு சரியானதா? நான் என்ன சொல்றேன், இது வந்து சரியானதா இருக்கா? நீங்க ஒரு சீசன்ட் ஜர்னலிஸ்ட். நாகரிகமா தாங்க பேசிட்டு இருந்தேன். குறுக்க வந்து அவர் என்ன கத்திட்டு இருந்தாரு? உனக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன பேசினாரு அவரு? கத்துக்குட்டி தொடங்கினது யாரு? கத்துக்குட்டி நான் கற்றுக்கொள்வோம் யா? கத்துக்குட்டினா நீ கற்றுக்கொள்வோம். உனக்கு அரசியல் தெரியாது. கத்துக்குட்டி என்ன அர்த்தம்? சார் 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 தனிப்பட்ட முறையில் என்ன தாக்குதல் சரியான முறையில் இருக்கா சார்? போட்டுட்டு இருக்காப்ல வந்தது. தயவுசே அமைதியா இருங்க சார். தயவுசே அமைதியா இருங்க சார். சார் மூட்டை கூட இப்படி பேச மாட்டான். அநாகரிகமா பேசிட்டே இருக்காப்ல. சார் இண்டிவிஜுவல் சபை நாகரிகம் தெரியாத ஆளு உன் கட்சி விளங்காம போறதுக்கு இந்த ஒரே மாதிரி ஆளு எல்லாரும் நீங்க எல்லாரும் எப்படி சபநாயகத்தோட நடந்துட்டீங்கங்கறது இந்த இன்டர்வியூ பார்க்க எல்லாரும் தாவேகா என்பது 0. ரைட்